மன உறுதி கொடுங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்குன அம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை. ஆத்தா என் பிள்ளை வந்து இந்த இடத்துல என் மயன் பேசணும் எதனால ஏன் யார் என்ன பண்ணுனான்னு தெரியாமல் இன்னைக்கு நில குழஞ்சு என் பிள்ளை நிற்குது. ஆத்தா ஈஸ்வரி தாய் வா சத்தியவா கட்டுப்பட்டு எங்கள் அம்மா இறங்கி அந்த மயனை பேச வைக்கணும் தான். அந்த மயன் வந்து பேசணும். வாத்தா என்னை பெத்தம்மா வா எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறிஞ்சிட்டு வரணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் வா மன உருகி வரணும். ஆத்தா ஈஸ்வரி அந்த மயனை பேச வைத்தா உன்னால முடியாத எதுவுமே இல்லை சத்தியவா காட்டு. அந்த ஏழை மயனோட குரலை கேட்க வந்து உட்காந்துருக்கு பாரு வா. ஆத்தா ஈஸ்வரி தாய் மயனை குரல் கேட்க அந்த மகன் வந்து உட்காந்துருக்கா பாரு. ஆத்தா உன்னால முடியாத எதுவுமே இல்லை வா மன உருகி உள்ள உருகி. ஆத்தா வாயிட்டு கூப்பிடுத்தா உன் மயனை கூப்பிடு. ஆத்தா ஈஸ்வரி தாய் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு அரசன் கூட சண்டை வந்துச்சுலத்தா சொல்லுமா. ஒருத்தன் கூட சண்டை வந்துச்சுல நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தன் கூட சண்டை ஓட்டியில ஞாபகம் இருக்கா இல்லையா? அவன்தான் காரணம் என் சாவுக்கு. அவன்தேமா காரணம். அவனோட சண்டை போடாத எப்போ பார்த்தாலும் நீ சொல்லுவேன் சண்டை போடாதப்பா எதுக்குப்பா ஒருத்தனுக்கு ஒருத்தன் மல்லு கட்டி நிற்கிறீங்க சொத்து சோத்துக்கு அடிச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல ஒன்றும் இல்லாத சண்டை ஓட்டேன்னு கேட்டியா இல்லையா? கேட்டேன். கொடுப்பது வாங்குவதுலதான் அந்த சண்டை வந்துச்சு. அதத்தே அடிச்சு போட்டுட்டேன் என் பிள்ளை. அதத்தேன் தாய் சொல்லு. அதத்தே உன் மைனே நான் பேசிட்டு இருக்கேன். அவனோட எப்ப பார்த்தாலும் கச்சு நின்று சண்டை போடாத பேசாம இருன்னு சொன்னியா? சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம அவனோட நீ போய் தொலை நீ வந்து என்னை தாய் இருக்கி என்னை கேட்டு கொடுக்க மாட்டேன்ட்ட உன் இஷ்டத்துக்கு கொடுத்துப்பிட்டு இப்ப சண்டை ஓட்டுக்கிட்டு ஏன்டா ஊர் சிரிக்க பண்ணிட்டு இருக்க ஒரு கோயில அள்ளி போடுவோம்னு சொன்னியா? சொன்னேன். அம்மா அள்ளி பேசாம இருடா அந்த கோயிலை அடிச்சு விழுந்து அவனை கேட்கும்டா நீ பேசாம இருப்பான்னு சொன்னியா? அவன் வந்து என்னை கொல்லணும்னே கொண்டேவேன். அவன்தான் காரணம் என் சாவுக்கு. சரியா? என் குடும்பத்தில் இன்னைக்கு என் பொண்டாட்டியை விட்டு என் தாய் நான் சொன்னெல்லாம் கேட்காம என் பிள்ளை இன்னைக்கு தத்தளிச்சுக்கிட்டு நிற்கின்னு என் அம்மா அழுகுறான். என் மயன் வரமாட்டேனா என்னை தூக்கி போடுற மயன் போயிட்டேனேன்னு நெஞ்சிலே மேலே அழைச்சிக்கிட்டு இருக்கான். என் பிள்ளை எந்த பக்கம் இருந்து வரும்னு பார்த்துட்டு இருக்கியாமா? அம்மா நீ வருவே என் மயனே நீ வருவடான்னு நீ சொல்லுவேம்மா. என்ன சொல்லுவேனா? பாப்பா வம்பு உந்துக்கு போகக்கூடாதுப்பா நீ பேசாமல் இருப்பா நம்மளுக்கு கடவுள் இருக்க மேலே ஒருத்தர் இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் படைச்சவே நீ ஏன் நீ பேசாமல் நீ இருக்க ஊரை சுற்றி நம்மளுக்கு எதிரி வேண்டா இருக்காங்க நீ பேசாமல் அமைதியாரான்னு சொல்லுவியா? குடிக்காத அளவுக்கு மீறி குடிச்சா உனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாம நீ பேசுறடா குடிய குறடான்னு சொன்னியா? குடிக்காதடா குடிக்காத நீ வந்து குடிச்சா உனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாம இருக்க இந்த பிள்ளைகளுக்காக வாழ்டான்னு சொன்னியா? ஏண்டா என் தலையில தூக்கி பார்த்து வச்சுட்டு போயிடாடா நான் பாக்குறதுக்கு செயலாடா இருக்கான்னு கேட்டியா? எனக்கு பாரம் இருக்காடா நான் செமக்கிற வயசா என் தலையில செமத்திடாடான்னு உனக்கு அல்லும்பால அடிச்சுன்னு சொன்னியாமா? அல்லும்பாகலும் வந்து நான் சொல்கிற வார்த்தை ஐயோ குடிச்சிட்டு வந்துட்டியா ஏண்டா இப்படி பண்ணுற உன் பொண்டாட்டி பாவம்டா அவளையும் கட்டி வச்சு அவளையும் சித்திரவதை படுத்துறேன்னு சொன்னியா? அவளையும் சித்திரவதை படுத்துற அவளையும் இருப்பமா பரப்பமா சாவமானு கொண்டாந்து விடுறியாடா? அவளும் உன்னை பார்த்து நொந்து போறாளே இந்த புருஷன் எனக்கு வேணாமே வேணான்னு உன்ட்ட அடிச்சாலாத்தா? அடிச்சு அழுதாளா? இப்படி புருஷனை என்னை கட்டி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு கேட்டாளா இல்லையா? கேட்டா சரி வாழ்க்கையை வீண் அடிச்சிட்டியே இவனை கட்டி நான் காலம்புற எப்படி அழுவின்னு கேட்டாளா? தினம் என்னை அழுக விடுறேனே நான் என்ன பண்ணி இந்த பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறதா இல்லை விஷத்தை குடிச்சு சாகுறதா கேட்டாளா? இன்னைக்கு தத்தளிச்சு நிற்கிற அந்த குடும்பம் என் தாய் இன்னைக்கு என் அம்மா என் மயனை காணமுன்னு அந்த மந்தையில் தேடுறா. என் மயன் வந்துடுவேனா என் மயன் சத்தம் கேட்காதா? என் மயன் வந்து குடிச்சிட்டு இந்த இடத்துல பெறல்வேனே உருள்வேனே அப்படி பிறண்டாலும் என் பிள்ளையை நான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பினே ஒரேடியாக வாரி மண்ணில் போட்டுட்டேனேன்னு அழுகிறியாமா? இந்த இடத்துல பிறந்துக்கிட்டு கிடப்பேன் என் மயன் ஏண்டா இப்படி துணிமணி இல்லாமல் இப்படி கிடந்து உருவே கண்ணுதலை தெரியாமல் ஏண்டா இப்படியாடா உன்னை குடிக்க சொல்லிச்சு எவனோட நான் சேர்ந்து இப்படி சீரழியேடான்னு கேட்டியா? இன்னைக்கு இந்த மழை எழுதி அம்மா எப்போ வருவா என்னை தூக்கி போட இன்னைக்கு நாதிலாம் பண்ணிட்டு போயிட்டியடான்னு கேட்குறியாம்மா? ஒரு நாள் கூட அழுகாத நாள் நான் என்ன பண்ணுவேன்?
என்ன செய்யுதுன்னு தெரியும். என் அம்மா இன்னைக்கு கண் கலங்கி நின்று கதறா. இன்னைக்கு அந்த இடத்துல கதறி அழுகுறா. இன்னைக்கு அவன் குடும்பம் நல்லா இருக்குது, என் பிள்ளைய இழந்துட்டு இன்னைக்கு நான் தெருவில் நிற்கிறேனே, என் பிள்ளை ஊட்டியெல்லாம் இன்னைக்கு அனாதையாக நிற்கிதுல, யாரும் நாதியிலே என் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி அழுகுறா ஏத்தா. நீ பேசாமல் கிளவின்னு சொன்னிவினா சும்மா இரு. உன் மையன் அப்படியா செத்து போறீ, குடிக்கிற வேணா இப்போ செத்தா போயிட்டேன்னு கேட்டினா? அதெல்லாம் கேட்டுச்சு. கேட்டில்ல? குடிக்கிற வேணா செத்தா போயிட்டேன், நான் வந்து செத்து போயிருவின்னே கவலைப்படுறேன். நான் உன்னை நான் தூக்கி மேலதாளம் கொட்டி ஊர் பார்க்கறதுக்கு உன்னை நான் கொட்டி கொண்டு போய் புதைச்சி தேண்டி சாவின்னு சொன்னினா? அப்படி தெரியும் உன் மையன் நான் சொன்னி. உனக்கு கொட்டு மேலே வப்பினி கிளவி வச்சு பாரு, ஆட்டம் பாட்டம் போட்டு தூக்கி கொண்டு போய் புதைப்பி. நீ அதுக்காண்டி என்னையே புதைச்சிருவோன்னு கேட்டினா? இந்த மைண்ட் இப்போ என்ன கேட்டு வந்திருக்க கேளு. அந்த உன் பிள்ளைகளுக்கு என்ன வழி? இப்போ உன் பொண்டாட்டி என்ன பண்ணியிருக்குறா? அவளை விட்டுரு, அது சாக்கடையாக போயிடுச்சு, விட்டுரு. அது சாக்கடையாக போயிடுச்சு. அவளில் இப்போ எல்லாம் கொண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என் பிள்ளை என் பேர பிள்ளைய வீட்டுக்கு பாருங்க. அவள் சாக்கடையாக போயிட்டாளே, அவளை என்னன்னு சொல்கிறேன். நான் பார்த்த வேலை அவள் சாக்கடையாக போயிட்டா. என் பேரும் பிள்ளைய பார்க்க முடியும், நீ என் மயனத்தையே இழந்தி அதுகளாச்சும் பார்த்து என் மனசை அரிச்சு அதுகளையும் பார்க்க முடியாமல் நான் அனாதையாக நின்று அந்த கூரை குச்சில் அழுகிறீங்கிறியா? அதுக்கு என்ன வழி சொல்லு, நீ சொல்லு. உன் பிள்ளைகளை குத்தி அவன் என்கிட்ட போகிறா, அவன் என்னமோ பண்ணுறா, 1000 தப்பு பண்ணேன் எனக்கு பண்ணாது. என் பேர பிள்ளைகளை நான் வளர்க்க அவளை மாட்டிட்டு விட்டாளே, ஏண்டி உனட்ட விடச்சிருன்னு கேட்டாளே, கேட்டாலா இல்லையா? உனக்கிட்ட எதுக்கிட்ட விட சொல்கிற? நான் பெற்று வலிக்க பெற்றவளே, உனக்கிட்ட எதுக்கிட்ட விட சொல்கிற? நான் தேடி வேணாலும் மூக்க வேணாலும் நான் வளர்ப்பின்னு சொன்னாளா? கேட்டா சொன்னாலா இல்லையா இந்த வார்த்தையை? நல்லா கேட்டேன். 1000 மாதிரி என்னை கேட்டால எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போடின்னு சொன்னால. நீ பெற்று அந்த மயன் தலையில் கட்டி என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இப்போ என்னடி நீ வந்து பேரன் பேத்தி வளர்க்க வந்துட்டியா? நீ போடி வீட்டை விட்டு கேட்டாளா? இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னாலா? பார்க்கவே கூடாது, உன் மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு சொன்னாலா? சொன்னாலத்தா நீ நான் என்ன பண்ணுவேன்? என் பேர பிள்ளை எனக்கு வேணும், என் வாழ்க்கை எனக்கு வேணும். நானே வைட்டி, நீ விடு, நான் உனக்கு துணையாக இருக்கேன். உன் மயன் நான் வந்து உன் தலைமாடு காப்பி. அவன் வந்து என் மயன் வந்து வருவேன் அவனை தேடி. எப்போ வரணும் சாமி? அவன் உன்னை தேடி வருவேன். அவன் தான் உன்னை தூக்கி போடுவேன். அவன் என்னை தூக்கி போடுறது. இன்னைக்கு நான் உசுரோட இருக்கல, என்னைக்கிட்ட வந்து இருந்து நான் வளர்த்துடணும். அடுத்த வீட்டில் வளரலாமா? அவள் விட மாட்டா, அவள் உன்னைக்கிட்ட விட மாட்டா. நீ ஏன் கவலைப்படுற? அவள் விடவே மாட்டா. அவள் சொல்லிட்டா, வந்தேன்னா அப்புறம் இன்னும் நான் என்ன பண்ணுவேன்னு பாருட்டின்னு சொன்னாளா? சொன்னால அப்புறம் ஏன் நீ அவன்கிட்ட போற? நான் உன் மயன் சொல்கிறேன் கேளு. என் மயனே உன்னை வந்து தூக்கி போடுவேன், யாரும் உன்னை தூக்கி போட முடியாது. என் பிள்ளைதே உன்னை தொட்டு நான் சொன்னதெல்லாம் என் பிள்ளை செஞ்சு உன்னை தூக்கி போடும். இருக்க முடியல, விட்டுட்டு என் பிள்ளை நீ துடிக்கிற. ஆனால் அவள் வந்து வரக்கூடாது, உனையவே அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு இருக்கா. நீ விடு, நான் மனசை மாற்றி என் பிள்ளைய வந்து உன்னை பார்க்க வைக்கிறேன் போதுமா? என் பிள்ளையில வந்து பார்க்க வைக்கிறீ உன்னைய, அப்போதானே கூப்பிட வைக்கிறீ சரியா? என் பிள்ளைய வந்து உன்னை பார்த்துட்டு போட்டும், உன் கையில் ஒரு கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு என் பிள்ளையில போக வைக்கிறீ. நீ தேடி போ. அப்படி நான் போக மாட்டேன். என் பிள்ளைய என்னகிட்ட வரணும், அது கூலியை கொடுக்கணும். என்ன பார்த்தா என் பிள்ளையில வளர்க்கணும். எனக்கு நீங்க தெம்பு தைரியத்தை கொடுக்கணும். புரியுதாயி? 10 காசாக இருந்தாலும் நான் சம்பாரிச்சு என் பேர் பற்றி வளர்க்கணும். சரி புடிமா. என்ன உங்கள் மயன் வந்து சொன்னதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் சொன்னாங்க. 10,000 ரூபாய் கொடுத்து வீட்டை